இந்த நியூ இயருக்கு யூசுவல் ஸ்டைலில் பிரியாணி செய்யாமல் ஹைதராபாத் ஸ்டைலில் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் நிஜமாவே சூப்பராக இருந்தது. அதை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 100 கிராம் எண்ணெய் ஊற்றி 150 கிராம் வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் 80% வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயோட சூடு குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதோட சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு குக்கரில் இந்த எண்ணெயும் வெங்காயத்தையும் போட்டுட்டு 600 கிராம் சிக்கன், 3/4 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 5 பட்டை, 4 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, கொஞ்சம் ஜாதி பத்திரி, 9 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 200 கிராம் தயிர், 3/4 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிக்கன் இப்படியே தான் குக் ஆகணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தட்டை ஓப்பன் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சு குக் ஆகட்டும். இப்போ இந்த சிக்கன் குக் ஆகுற டைமில் நம்ம சைடில் சாப்பாடு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 1.5 லிட்டர் தண்ணியில் தேவைக்கேற்ப உப்பு போட்டு 600 கிராம் அரிசி, ஒரு கை அளவு புதினா போட்டு அரிசியை நல்லா குக் பண்ணிக்கலாம். 100% வேகணும்னு இல்லை, 70% மட்டும் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் தம் வைக்க போகிறோம். ஸோ 70% அரிசி குக் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபுட் கலர் எதுவும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பேஸ் லேயர் சிக்கன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் சாப்பாடு நம்ம வச்சிடலாம். ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினாவை நல்லா தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த மஞ்சள் தண்ணி அதை நல்லா தெளிச்சுக்கோங்க. இப்போ அகைன் ஒரு லேயர் சாப்பாடு மேலே வந்து ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் போட்டுடலாம், புதினா போட்டுடலாம், அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி. இப்போ தட்டு போட்டு மூடி மேலே ஒரு வெயிட்டை வச்சிடலாம். இப்போ இது 10 நிமிஷத்துக்கு தம்மில் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான வீட்லேயே ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி ரெடி. இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். அரிசி உடையாமல், சிக்கனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அவ்வளோதான், ரெடி டு சர்வ். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் நிஜமாவே சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.